ஆண்டவருக்கு மகிமை. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. Praise be to God. Glory to God. வானத்தை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. He made heaven, Jesus Christ. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Almighty God, our Jesus Christ. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. He is the army of chief, Jesus Christ. பரிசுத்தர் 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 என்ற நாமமுடையவர் இயேசு கிறிஸ்து. Holy, holy, holy is His name, Jesus Christ. அல்லேலூயா, Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை. Glory to God. இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே வந்து பேசுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். In these days, God has brought me over to preach the word of God. I am happy about it. இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். In this day, in this particular place, God has made us to grace to do the meetings. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே பேராயர் அருமையான நம்முடைய அலெக்சாண்டர் ஐயாவை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். In Kanyakumari district, that chief moderator, that Alexander, God chosen him. கர்த்தருக்கு மகிமை. Glory to God. கர்த்தருக்கு மகிமை. Glory to God. அவரை நான் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து வாழ்த்துகிறேன். I am greeting him in the name of Jesus Christ. அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. In front of all the saints, I am just greeting and all the people you are. இன்றைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அதிகமா ஜெபிக்க போறோம். Certain time we are going to pray. நாம் கொஞ்ச நேரம் அதிகமா தியானம் பண்ண போறோம். Certain time we have to go into meditate the word of God. யாரும் உள்ளுக்குள்ள போன் பேசக்கூடாது. No need to talk in cell phone. உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட் பண்ணி வச்சிருங்க. Please make it silent in your cell phone. கர்த்தர் நம்மோடு பேசுவார். God must speak to us. அவருடைய வார்த்தை நம்முடைய மத்தியிலே வெளிப்படும். Let the word of God should be magnified. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். I have written all the word of God. இது ஒரு தேவ ஊழியர்கள் ஜெபிக்க கூடுகை. This is a one kind of fellowship with the pastors fellowship. பிரியமானவர்களே, இந்த ஊழியர் ஐக்கியத்திலே சீஷர்களை உருவாக்கும் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Making disciple through these meetings. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God has given me one vision. அந்த தரிசனத்தை பார்த்தபோது ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. There was one great vision that multitude gathering was there. 30-50 அல்ல, 100-200 போன்ற கூட்டங்கள் அதிலே இருந்தது. Not 30-50 people, more than 200 people were there. கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். I asked to God, இது என்ன கூட்டம் என்று சொல்லி கேட்டேன். why this is kind of a big gathering? ஆண்டவர் சொன்னார், God told me, இவர்கள் எல்லாம் ஊழியர்களாய் உருவாக்க வேண்டும். you must make them as a disciple to God. இவர்கள் எல்லாம் சீஷர்களாய் உருவாக்க You வேண்டும். have to make them as a disciple. ஒருவேளை சீஷர்களாய் உருவாகி இருந்தாலும் They may be a disciple. அவர்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டும். They have to be in like a genuine. அருமையான பேராயர் டாக்டர் டேனியல் அவர்கள் சீஷர்கள் ஆக நீங்கள் மாற வேண்டும் என்று பேசினார். That bishop, that man, he preached how we will be a disciple. ரெவரண்ட் அருமையான சுவிசேஷ முத்து அவர்கள் நாம் இருதயம் பக்குவப்பட்ட ஊழியர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். சுவிசேஷ முத்து was speaking like how our heart should be genuine. அருமையானவர்களே, dear God's children, நன்றாய் கவனியுங்கள். Hear carefully. உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். God is speaking through you. உங்களுடன் தான் கர்த்தர் பேசுகிறார். He is speaking through you only. நாம் எல்லாரும் தேவனுக்காக உருவாக்கப்பட வேண்டும். We have to be children of God for Him. நாம் நமக்குள்ள இருக்கிற மாம்சீக எண்ணங்கள், பெருமைகள், மேலான மேட்டிமையான காரியங்களை எடுத்து ஓரமாக வைக்க வேண்டும். We have to take out all the desire, pride and everything, take out from. தேவன் சொல்லுகிறார், ஒழுக்கமுள்ள ஊழியர்களாய் நாம் உருவாக்கப்பட வேண்டும்.
We have to be a disciplined servant of God. ஒழுக்கமுள்ள ஊழியர்களாய் உருவாக்கப்பட We must be made by disciplined disciples. சீசர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Disciples should be disciplined people. டிசிப்ளினா இருக்க வேண்டும். Disciple ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஊழியர்கள் இருக்கிறார்கள். There are pastors are there. ஆனால் தேவ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக அநேகரை பார்க்க முடியவில்லை. There are many pastors are not a God servant of God. இயேசு சொன்னார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். Jesus said, come unto me and learn from me. கற்றுக்கொள்ள அநேகருக்கு விருப்பம் இல்லை. There are many people they don't want to learn. கற்றுக்கொள்ள அநேகருக்கு விருப்பம் இல்லை. They don't want to learn. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்கள். That's why Jesus says, come and learn from me. இன்றைக்கு 2 பிரசங்கியார் பேசியாச்சு, இன்னும் 2 பிரசங்கியார் இருக்கும். 2 pastors already preached. Again there is a pastors are there. இது முகாம். This is kind of camp. இந்த முகாம்ல நம்ம சரியா சாப்பாட்டுக்கு மத்தியான வேலையை முடிச்சிடலாம். Like that in the next time we will be finishing. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் எழுந்து போயிடக்கூடாது. You should not go away from here. எல்லாரும் கண்டிப்பாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதிக் கொள்ள வேண்டும். You must sit and read and write the word of God. சீனாய் மலையிலே தேவன் பேசினார். Sinai, God was talking with மோசே எழுதினான். Moses was written. அதைத்தான் நாம் வேத புத்தகமாய் கையிலே வைத்திருக்கிறோம். That is the word that Bible is we are having now. தேவன் தரிசனம் காண்பித்தார். God was given vision. தேவன் பேசினார். God was speaking. தேவன் செயல்பட்டார். He was acting. தேவன் அதிசயங்களை செய்தார். God was doing wonders. அதை எல்லாரும் எழுதினார்கள். That people were written all these things. 40 பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டு தான் நமக்கு இந்த புத்தகம் கையில் வந்திருக்கிறது. 40 saints are written. That's why it is called Bible. அது நமக்கு பயன்படுகிறது. It is useful to us. நீங்க எழுதினால் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாய் மாறும். If you written all these things, your life will be useful. பேப்பர் வேணும்னா வேற யார்கிட்ட வாங்கிட்டாங்க. My wife is having a paper and you can get it from her. Hallelujah. Hallelujah. சீசர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Disciples should be a disciplined people. ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். There must be a disciplined people who have to make them. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். You must do the ministry of God. ஆவியிலே அனலாயிருங்கள். You must be fire in the spirit. நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். You all should be doing the ministry. நம்மை ஊழியம் செய்யும்படி தேவனே சொல்லுகிறார். We have to do the ministry what God says. ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்? Why God is saying like that? ஆண்டவர் ஊழியம் செய்ய எதற்கு கட்டளையிடுகிறார்? Why God is commanded like that to do the இந்திய ministry? தேசம் பெரிய தேசம். India, the nation is a very big one. இந்த தேசத்தில் பல மொழிகள் இருக்கிறது. A lot of languages are there in India. எல்லா மொழியாருக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் இந்த வார்த்தைகள் செல்ல வேண்டும். All the languages people, this word of God should be reached. ஆகையினாலே நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். Like that you have to be made like that. உருவாக்கப்பட வேண்டும். You have to be made like disciple. 140 கோடி மக்களிலே 100 பேர் ரட்சிக்கப்படல, அவர்களை ரட்சிப்புக்குள்ளே மாற்ற வேண்டும். 140 crore people, they are not saved, they must be saved. 100 கோடி பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். 100 crore people are going hell. சகோதரனே சகோதரியை கவனியுங்கள். Dear brothers and sisters, you have to listen. நாம் ரட்சிப்புக்குள்ளே மாறணும். We have to be a saved one. மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றணும். We have to bring them. Everybody is in the saved place. ஸ்தோத்திரம். 50 வகையான ஒழுக்கங்களை குறித்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 50 kinds of discipline God has taught me. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். Few things only I am going to teach you. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். I was a useless once upon a time. God is using me now. ஒரு பூசாரியின் மகனாக இருந்த என்னை தேவன் தொட்டார். I was a Hindu priest son. கிறிஸ்துவை உடையவர்களை அடித்தேன். I was beaten all the Christian people. கர்த்தர் என்னை பிடித்தார். God catch hold on me. அவர் அதிசயமானவர். He is a wonderful God. அவர் அதிசயங்களை எனக்கு செய்தார். He did wonderful in my life. என் கால்கள் பெரிதாய் வியாதியினால் தாக்கப்பட்டது. My leg was wounded. ஆண்டவர் அதிசயம் செய்து என்னை குணமாக்கினார். God
He healed me. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். Now I am living. God has given me life. பிரியமானவர்களே, Dear friends, தரிசனத்தில் தேவன் சொன்னார், in the vision God told me, இவர்கள் எல்லாரையும் நீ ஊழியர்களாய் மாற்ற வேண்டும். all these people you have to make them disciples. ஊழியர்களாய் உருவாக்க You வேண்டும். have to make the servant of God. என் திட்டத்தை சொல் என்று சொன்னார். My plan you have to share with them. தலைவருக்கு சொன்னேன். I was told by the leader. செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் தலைவர், தென் மாநில தலைவருக்கு நான் சொன்னேன். He was told the South Indian leader. I told my mission to him. பேராயர் அருமையான நம்முடைய அலெக்சாண்டர் ஐயாவிடத்தில் இந்த தரிசனத்தை சொன்னபோது, Moderator, I told Alexander Pastor, I told this vision to him. எல்லா மாவட்டத்திலும் இந்த ஊழியங்களை உருவாக்கி ஜனங்களை ஆதாயப்படுத்தி அவர்களை ஊழியம் செய்ய வைக்க வேண்டும் என்று All the district we have to go and make the disciple and do the ministry. பிரியமானவர்களே, Dear friends, தேவனுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். you must understand about God's plan. தேசத்தில் 100 கோடி நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. More than 100 crores people are going there. பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. They are perishing. வியாதியில் செத்து They கொண்டிருக்கிறார்கள். are dying through the sin. உங்களையும் என்னையும் தான் தேவன் அதற்காக கேள்வி கேட்பார். You and me, God has chosen and He will ask the நீ என்ன question. செய்தாய் என்று கேட்பார். What you did, God will ask the question. நீ யாரை ஆதாயப்படுத்தினாய் என்று கேட்பார். Who are the people you saved them? அல்லேலூயா. Hallelujah. தேவன் அதற்கு நம்மை உருவாக்கணும். God is going to make us like that. சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். A few things I am going to share with you. நிச்சயமாய் உங்களை தேவன் மாற்றுவார். Surely God will change your life. நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். God is going to exalt you. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Written in the statement. இதில் இருக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். All these people you are going to தேவன் பயன்படுத்துவார். God is going to use you. தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார். God will make you prophets. சபை தலைவர்களாய் மாற்றுவார். God will make you as a church leader. அப்போஸ்தலர்களாய் உருவாக்குவார். God will make you great man. தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் பயன்படுத்துவார். All the nations God is going to நீங்கள் use you. தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுவீர்கள். You will be the God's servant of God in the நீங்கள் nation. தேவனுடைய மேய்ப்பர்களாக, பாஸ்டர்களாக நிச்சயம் மாறுவீர்கள். You will be the pastors and teachers. God will make like நீங்கள் that. அநேகர் முனைவர் பட்டம் பெற்று தேவனுக்காக பலத்த காரியங்களை செய்வீர்கள். You will get the doctorate degree and you will do the God's ministry. நீங்கள் அனைவரும் கண்காணிகளாக மாறுவீர்கள். You will be the commanders of Jesus Christ. மாநில தலைவர்களாக, மாவட்ட தலைவர்களாக, தேச தலைவர்களாக தேவன் உங்களை ஊழியத்திலே உயர்த்துவார். District superintendent and the state superintendent like that. God will make you. எல்லாருக்கும் வேண்டிய ஒழுக்கத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். God is going to give the every kind of discipline to us. தேவன் நம்மை மாற்ற வேண்டும். God must change us. தேவன் நம்மை உருவாக்க வேண்டும். God must make us great. அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள நாம் அடங்க வேண்டும். God must make us excellent. Like that we have to be in His hand. நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்க வேண்டும். We have to be obeying in His hand. தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. Don't should not be arguing. தேவனிடத்தில் எதிர்த்து பேசக்கூடாது. Don't erase speak to Jesus. எதிர்த்து பேசினால் கோலாக பாவத்துக்கு உள்ளாகி விடுவோம். When we against God, we will be like a Korah. தேவன் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். What God says, we have to do it. நோவா தேவன் சொன்னதை செய்தான். No, what Jesus said, He did it. அந்த சந்ததியில் நாம் மனித வர்க்கம் உயிரோடு இருக்கிறோம். That generation we are living today. நீங்கள் தேவன் சொன்னதை செய்தால் If you are doing what God Jesus உங்களை said, நிச்சயமாய் உருவாக்குவார். God surely He will exalt you. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் When the person is doing ministry on me, அவனை பிதா கனம் பண்ணுவார். my Father is honoring you. நீங்கள் கனம் பண்ணப்பட வேண்டும். You are should be honored. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எத்தனையோ வேலையை தேடி போறீங்க. We are going seeking here and there. ஆனால் தேவனுடைய வேலையை நீங்க செய்யணும்னு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். You have to do the ministry of God. நான் நிறைய சொல்ல போறதில்ல. I am not going to tell anything. மடமடன்னு வாசித்து சொல்ல போறேன் குறிச்சுக்கங்க. வேகமா வாசித்து சொல்ல போறேன் குறிச்சுக்கோங்க. I am going to read. I am going to tell the word of God very quickly. You have to read them. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். You have to keep it in your mind. நீங்கள் மாற்றப்பட போகிறீர்கள், உருவாக்கப்பட போகிறீர்கள். You are going to be. God is going to make you. கர்த்தருடைய நல்ல வேலையை செய்ய You are போகிறீர்கள். going to do the good work of Jesus Christ. 1 தீமோத்தேயு 3:1 சொல்லுகிறார், 2 Timothy 3:1 says, இந்த நல்ல வேலையை நீங்க
தீமோத்தேயு 3:2 சொல்லுகிறது, Timothy 3:8 says, ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். we have to be very careful in this. ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது. We should not be lazy like that. வீட்டுக்குள்ளத்தான பார்த்துக்கலாம், மெதுவா நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. It is my life. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஒழுக்கமா செய்யணும். Everything aspect you have to do with clean heart. 1 தீமோத்தேயு 3:2 மறுபடியும் சொல்லுகிறது, 1 Timothy 3:2 says, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். we have to have a wise spirit in our heart. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். We have a sound mind in our heart. ஆண்டவர்களை புத்தி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். God has made us as a wise man. சிலர் ஊழியம் செய்கிறார்கள், There are many people are doing ministry புத்தியற்ற நிலைமையிலே ஊழியம் செய்கிறார்கள். without wisdom doing that doing. தேவன் யாரை சேர்ந்தவராக இருக்கிறார்? Whatever may be the group of people. ஆண்டவர் புத்தி உள்ளவர்களுக்கு தலைவர், புத்தி இல்லாதவர்களுக்கு தலைவர் அல்ல. The unwisdom people, God will be never leader. புத்தி உள்ளவர்களுக்கு தான் தலைவர். Those who are wise people, God will be the leader. ஞானம் உள்ளவர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். God is making wisdom people. அவர் ஞானமுள்ள தேவன். He is a wisdom God. ஆகையினால நீங்கள் ஞானமும் புத்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So we should be like that wise and the wisdom people. செய்தாலும் நல்ல யோசித்து செய்யுங்க. What are things we are going to do? Thinking over it and do it. தீத்து 1:8 வாசித்து பார்த்தால், Like this, what it says, உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். we must be a hospitality people. இந்த வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்துட்டா, When the house that when இந்த வீட்டுக்கு கர்த்தருடையவர்கள் வந்துட்டா, when your house that pastor came, நான் வேலைக்கு போறேன்னு அப்படியே போயிடக்கூடாது. I am going to for work. நான் விருந்துக்கு போறேன்னு போயிடக்கூடாது. I am going for my அவங்களை relation. உபசரிக்கணும். You have to be நாங்க hospitality. உட்காரன்னு சொல்லணும். Please come and sit down. பட்னியா போட்டு அனுப்பிடக்கூடாது. Don't make them sorry. ஏன்ற உபசரணை அவர்களுக்கு செய்யணும். You have to give the good food and everything for them. உதவிகளை செய்யணும். You have to help them. கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive them in things. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யணும். What things you can give, you have to give it. அப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். That kind of behavior you must have. 1 தீமோத்தேயு 3:2 சொல்லுகிறார், 1 Timothy 3. நல்ல பிரசங்கம் பண்ண தெரியணும். You have to preach good message. நல்ல பேச தெரியணும். You have to be a good preacher. தேவனுக்காக நீங்க வக்கீலா மாறணும். You have to be like a advocate. தேவனுக்காக நீங்கள் பேசுகிறவர்களாக மாறணும். About God said you have to be a good speaker. தேவனுடைய தொடுதலை உங்கள் வாயில பெறணும். God must be touch your mouth. வசனத்தை பேசணும். You have to preach the word of God. காட்டு கதை, மத்தவங்க கதை இதெல்லாம் பேசி உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. All kind of old tales you should preach. ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். You have to preach the word of